மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் காப்பீட்டு திட்டத்திற்கான பிரீமிய தொகை குறித்து கூறியுள்ளார். பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சாகுபடி செய்யப்படும் அனைத்து பயிர் பரப்பையும் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதில் இவ்வரசு முனைப்போடு செயல்பட்டதால் நடப்பு குறுவை பருவத்தில் 3.98 லட்சம் ஏக்கர் நெற்பயிர் 1.34 லட்சம் விவசாயிகளால் காப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் 2.77 லட்சம் ஏக்கர் பரப்பளவு மட்டுமே 1.5 லட்சம் விவசாயிகளால் காப்பீடு செய்யப்பட்டது. எனவே பயிர் காப்பீடு கடந்த ஆண்டை விட நடப்பு ஆண்டில் 44% கூடுதலாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பயிர் காப்பீட்டு திட்ட விதிமுறைகளின்படி சம்பா நெற்பயிருக்கு நிர்ணயிக்கப்பட்ட காப்பீட்டு தொகையில் சம் இன்சூர்ட் விவசாயிகள் 1.5% மட்டுமே காப்பீட்டு கட்டணமாக செலுத்த வேண்டும். மீதமுள்ள 98.5% காப்பீட்டு கட்டண மானியத்தை தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் சரிசமமாக ஏற்றுக்கொள்கின்றன. காவிரி டெல்டா மாவட்டங்களில் வழக்கமாக சுமார் 17 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெல் சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனீர் திறக்க இயல சூழல் ஏற்பட்டுள்ளதால் விதைப்பு மற்றும் நடவு செய்ய இயலாமை, விதைப்பு பொய்த்தல் அல்லது பயிர் வளர்ச்சி காலத்தில் ஏற்படும் இயற்கை இடர்பாடுகளால் மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. இத்தகைய அனைத்து இடர்பாடுகளுக்கும் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பாதுகாப்பு வழங்கப்படுவதால் டெல்டா மாவட்டங்களில் அதிகபட்ச பரப்பளவை காப்பீட்டின் கீழ் கொண்டு வர விரிவான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். டெல்டா மாவட்டங்களில் 17 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெற்பயிரை காப்பீடு செய்ய மொத்த காப்பீட்டு கட்டணமாக சுமார் 540 கோடி ரூபாய் நிதி தேவைப்படும். 2026-27 ஆண்டில் நிர்ணயம் செய்யப்பட்ட காப்பீட்டு தொகைக்கு விவசாயிகள் ஏக்கர் ஒன்றிற்கு அதிகபட்சமாக 1.5% மட்டுமே காப்பீட்டு கட்டணமாக செலுத்த வேண்டும். ஒன்றிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட காப்பீட்டு நிறுவனங்களால் நிர்ணயம் செய்யப்பட்ட காப்பீட்டு கட்டண விகிதத்தின்படி எதிர்பார்க்கப்படும் 17 லட்சம் ஏக்கர் பரப்பளவை காப்பீடு செய்ய காப்பீட்டு கட்டண மானியமாக மொத்த கட்டணத்தில் 440 கோடி ரூபாய் தொகையை, அதாவது 98.5% காப்பீட்டு கட்டணத்தை தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் சரிசமமாக பகிர்ந்து கொள்ளும். எனவே இத்திட்டத்தில் விவசாயிகள் மிக குறைந்த அளவிலான காப்பீட்டு கட்டணத்தை மட்டுமே செலுத்துகின்றனர். காப்பீட்டு கட்டண மானியத்திலும் இழப்பீடு தொகையிலும் பெரும்பான்மையான நிதி பொறுப்பை அரசே ஏற்றுக்கொள்வதால் இயற்கை இடர்பாடுகளால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு தொடர்ந்து உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. 2026 ஆண்டு தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரி திருத்த சட்ட முன்வடிவை பேரவையில் அறிமுகம் செய்ய மாண்பு ஆளுநர் அவர்கள் தமது இசைவை தெரிவித்துள்ளார்கள். பேரவை விதி 32 கீழ் ஒவ்வொரு நாளும் பேரவை கூடுகின்ற பொழுது முதல் 1 மணி நேரம் வினாக்கள் விடைகளுக்கு ஒதுக்குவது வழக்கம். அதை ஒத்திவைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முந்தைய நாள் அவை முன்னவர் அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்து அவையில் நிறைவேற்றப்பட்டால் தான் ஒத்திவைக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு முதல் 1 மணி நேரத்தில் அந்த வினாக்களுடைய நேரம் தள்ளி வைக்கப்பட்டவர்கள் கொண்டு வரப்படவில்லை. அதற்கு என்ன காரணம் என்பதை தங்கள் பாகமாக வருகின்றனர். ஏற்கனவே அலுவல் ஆய்வு குழுவில் இந்த பிரச்சனை குறித்து விவாதிக்கப்பட்டது. வினாக்கள் விடைகள் நேரத்தில் வினாக்களுக்கு தகுந்த பதில் துறைகளிடமிருந்து வரவில்லை என்றால் வினாக்கள் விடைகள் நேரம் இல்லாமல் மற்ற பணிகளுக்காக அது ஒதுக்கப்படும் என்ற முடிவு அலுவல் ஆய்வு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டு விட்டது. அந்த அடிப்படையில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு அரசின் சட்ட முன்வடிவு அறிமுகம் செய்தல். 2026 ஆண்டு தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரி திருத்த சட்ட முன்வடிவு மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026 ஆண்டு தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரி திருத்த சட்ட முன்வடிவை பேரவைக்கு அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை
பேரவைக்கு அறிமுகம் செய்கிறேன். மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அரசினர் தனி தீர்மானமாக மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசால் வசூலிக்கப்படும் வரிகளில் இருந்து தமிழ்நாடு மாநிலத்திற்கு உரிய நிதி பகிர்வை வழங்க கோரும் இந்த தீர்மானத்தை இந்த பேரவையின் பரிசீலனைக்காக முன்மொழிய உள்ளேன். நிதிசார் கூட்டாட்சியும் கூட்டுறவு கூட்டாட்சியும் இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படை கொள்கைகளாகும். ஒவ்வொரு மாநிலமும் அதன் வரி பங்களிப்பு மற்றும் வளர்ச்சி தேவைகளுக்கு ஏற்ப ஒன்றிய வரிகளிலிருந்து நியாயமான மற்றும் சமமான பங்கை பெற வேண்டும் என்ற நியாயமான எதிர்பார்ப்பை இந்த தீர்மானம் வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தீர்மானம். இந்த பேரவை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ள நிதிசார் கூட்டாட்சி கொள்கைகளை நினைவு கூர்ந்தும் மாநிலங்கள் தங்களது அரசியல் அமைப்பு சார்ந்த பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றுவதற்கு நியாயமான மற்றும் சமமான நிதி பகிர்வை முறையை இன்றியமையாது என்பது உணர்ந்தும் தமிழ்நாடு மாநிலம் தொடர்ச்சியான பொருளாதார வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், ஏற்றுமதி, சிறந்த நிதி மேலாண்மை மற்றும் ஒன்றிய அரசால் வசூலிக்கப்படும் வரிகளுக்கு குறிப்பிடத்தக்க அளவில் பங்களிப்பு செய்ததன் மூலம் தேசிய பொருளாதாரத்திற்கு தொடர்ந்து முக்கிய பங்களிப்பை வழங்கி வருவதை கவனத்தில் கொண்டும், மேலும் மத்திய வரிகளின் பகிர்வு என்பது சமத்துவம், சம உரிமை, நிதி முயற்சி, நல்லாட்சி திறன் மற்றும் மாநிலங்களின் வளர்ச்சி தேவைகள் ஆகிய கொள்கைகளின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்பதையும், மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் மனிதவள மேம்பாட்டில் சிறப்பாக செயல்பட மாநிலங்கள் எந்தவித பாதக நிலையிலும் வைக்கக்கூடாது என்பதையும் கருத்தில் கொண்டு இந்த பேரவை ஒன்றிய அரசை பின்வருமாறு வலியுறுத்தி தீர்மானிக்கிறது. இந்திய அரசியல் அமைப்பின் நிதிசார் கூட்டாட்சி கொள்கைகள் சமத்துவம் மற்றும் நியாயம் ஆகியவற்றுக்கு இணங்க ஒன்றிய அரசுக்கு செலுத்தப்படும் வரிகளிலிருந்து தமிழ்நாடு மாநிலத்திற்கு உரிய நிதி பகிர்வை உறுதி செய்ய வேண்டும். மாநிலங்களின் பொருளாதார பங்களிப்பு, நிதி முயற்சி, நல்லாட்சி திறன் மற்றும் வளர்ச்சி தேவைகளை உரிய முறையில் அங்கீகரிக்கும் வகையில் மத்திய வரிகளின் பகிர்வு வெளிப்படையான, புறநிலை அற்ற மற்றும் சமமான நடைமுறையை பின்பற்ற வேண்டும். மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் மனிதவள மேம்பாட்டில் மாநிலங்கள் அடைந்துள்ள சாதனைகள் காரணமாக மத்திய வரிகளின் பகிர்வுக்கான அளவுகோல் எந்த மாநிலத்தையும் பாதகமான நிலையில் வைக்காதவாறு அமைக்கப்பட வேண்டும். எதிர்காலத்தில் மத்திய வரிகளின் பகிர்வு தொடர்பான ஏற்பாடுகளை மேற்கொள்ளும் போது தமிழ்நாடு மாநிலத்தின் நியாயமான நிதி நலன்கள் பாதுகாக்கப்படுவதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். இந்த தீர்மானத்தை மாண்புமிகு உறுப்பினர்கள் முழு மனதோடு ஆதரிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.